பாருங்கள், இது பச்சை மிளகாய், வானம்பாக்கி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கி வளர்ந்துருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய இந்த ரகம், இது வந்து காந்தாரி மிளகாய் இதே மாதிரி இருக்கும், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். இது வானம்பாக்கி மிளகாய். ஆனால் காரம் அவ்வளவு அதிகமாக ஒன்றும் இருக்காது, சாதாரண மிளகாய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய காய்க்கக்கூடிய ஒரு ரகம். இது வந்து பாருங்கள், இது வந்து சாதாரண நம்ம நாட்டு மிளகாய். இந்த மிளகாய்க்கு வந்து நீங்கள் மண்புழு உரம் போட்டாலே போதும், நல்லா காய்க்கும். இடையில வந்து வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணால் அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் வராது. சாணி எரு, மண்புழு உரம் போட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணீர் விட்டாலே நிறைய காய்க்கும். ஒரு செடியிலேயே உங்களுக்கு 5 கிலோ வரைக்கும் காய்க்கும். அவ்வளோ அற்புதமான மிளகாய் செடி. இது வந்து நாட்டு ரகம் தான். நாட்டு ரகத்திலேயே மிக அதிகமாக காய்க்கக்கூடியது. இது வந்து வானம்பாக்கி மிளகாய். அதிகமான வெயில் இருக்காமல் பார்த்துக்கணும். அப்போ இன்னும் நிறைய காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அஸ்வினி பூச்சி அடிக்கடி வரும், அதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். குயிக்காக வளரக்கூடிய இந்த ரகம் சாதாரண நீட்டமிளகாய். இதிலே குண்டு மிளகாயெல்லாம் இருக்குது. மிளகாயில் நிறைய ரகம் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் மண்புழு உரம் போட்டாலே போதும், ரொம்ப அற்புதமாக வளரும். சாணி எருவு, மண்புழு உரம் அவசியம்.